sir. So this is the only lesson we have in the unit, last unit, right? Ecology. I think. Okay. Right. There are 4 lessons from unit 5 from 12th standard. We completed 3, right? We completed organism and population, ecosystem and biodiversity and conservation. So this is the last lesson from chapters from 12th standard. So environmental issues. Okay. So in this lesson, we are going to discuss the list of the topics. These are all the list of the topics: air pollution and its control, water pollution and its control, solid waste, agrochemicals and their effects, radioactive wastes and greenhouse effect, global warming, ozone depletion in the stratosphere, and finally degradation by improper resource utilization and maintenance. And finally, we're going to end with this lesson through deforestation. So these are the list of the topics. And இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா 2 questions. Okay, minimum we can expect 2 questions. Okay, and இதுக்கப்புறம் நம்ம நிறைய கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் தான். ஓகே, சரி. அப்போ இந்த லெசன்ல எப்படி நம்ம அப்ரோச் இருக்கணும், என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ற போறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் லெசன். ஸோ இங்க நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும். இந்த ஃபேக்ட்ஸ்ல நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொல்யூஷன் கண்ட்ரோல் நீங்க பார்க்கும்போது ஏர், வாட்டர் அப்படின்ற 2 முக்கியமான ஒரு பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் இருக்கும். இது ரிலேட்டடா நீங்க படிக்கும்போது த என்விரான்மெண்ட் ஆக்ட்ஸ் இருக்கும். ஐ மீன் ஒவ்வொரு பொல்யூட்டன்ட்டையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ் பண்ண சில ஆக்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆக்ட்ஸினுடைய நேம் அண்ட் எந்த வருஷம் அந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏர் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியை நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, ரைட். அண்ட் ஓசோன் டெப்ளேஷன் இன் தி ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்றது கொஸ்டின் கேட்கறதுக்கான ஏரியாவா இந்த வருஷம் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ரைட். ஸோ இங்கே என்விரான்மெண்டல் அண்ட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது, சி நவடேஸ் த என்விரான்மெண்ட் இஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டீக்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டியூ டு ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டிஸ் ஆர் நத்திங் பட் த ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ், ரைட்? ஸோ பாப்புலேஷன் க்ரோத் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்ற இன்னொரு பெரிய ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு கூடவே. ஸோ அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு காம்போனன்ட்டுமே வந்து நம்ம பொல்யூட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் பொல்யூட் அண்ட் பொல்யூட்டன்ஸ் அப்படின்றத பற்றி நமக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாஸ் பண்ண ஒரு ஆக்ட் தான் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகே, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஆக்ட்ஸ் வந்து நம்ம அதனுடைய வருஷம் முதற்கொண்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இயர் 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் அண்ட் enacted by தி பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, நவ் அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு ஆக்ட்னுடைய ரோல் என்ன அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் அவர் என்விரான்மெண்ட் லைக் வாட்டர், ஏர் அண்ட் சாயில். ஸோ wherever there is a degradation of environment, so the government can file a case against concerned unit or concerned company, whatever it is. So those units can degrading the environment. So there is a act, Environmental Protection Act 1986. The provisions of this act are very very effective nowadays, because இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து environmental degradation வந்து ஒரு தனி ஆளா கூட நீங்க வந்து கேஸ் போடலாம் based on the provisions of this act. So இங்க எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எந்த இயர்ல வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல் நம்ம பார்க்கலாம். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப மேஜரா நமக்கு தெரியும். பொதுவாக வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் சிட்டிஸ், மெட்ரோ சிட்டிஸ் இன் இந்தியா ஆர் ஹைலி பொல்யூட்டட் சிட்டிஸ். ஸோ அதாவது ஹியூமன்ஸ் வந்து பொதுவாக வாழ தகுதியற்ற ஒரு சில ஸ்டேட்ஸா வந்து சிலதெல்லாம் மாறிட்டு இருக்கு. டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஏர் பொல்யூஷன் அப்படின்றது ரொம்ப ஒர்ஸ்டான கண்டிஷன்ஸ் இருக்கிறதுலாம் நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஈவன் ஏர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பார்லர்ஸ் எல்லாம் தொடர்ந்து அங்க போய் ஆக்சிஜன் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்குலாம் நம்ம ஆளானோம். ஸோ இது வந்து சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில இன்னும் அந்த மாதிரியான எஃபெக்ட் நம்ம
வந்து வரல. பட் அதர் சிட்டிஸ் லைக் டெல்லிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த அளவுக்கு மத்த சிட்டிஸ் வராம இருக்கணுன்றதுக்காக தான் கவர்ன்மெண்ட் இன்னைக்கு வேரியஸ் ஸ்கீம்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி இந்த லெசன்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் ஏர் பொல்யூஷன் அண்ட் இட்ஸ் கண்ட்ரோல். ஓகே, ஏர் பொல்யூட்டன்ட் ஆல்சோ deleteriously affect the respiratory system of human and animals. ஸோ ரீசெண்டா ஒரு ஸ்டடி நான் படிச்சேன். டெல்லியில வாழக்கூடிய மக்கள், குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தோஸ் ஆர் என்ன சொல்றது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, தட்ஸ் வெரி என்ன ரொம்ப சின்ன வயசுல தான் அவங்களுக்கெல்லாம் வந்து மெமரி லாஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் கூட இந்த பொல்யூஷனால வருது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சிருந்தேன். சி ஹவ் இட் அஃபெக்ட்ஸ் அவர் ஹியூமன் ஹெல்த் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, harmful effects அப்படின்றது இது depend upon the concentration of pollutants and duration of exposure on the organism. See, இப்போ நீங்க வந்து ஒரு பொல்யூட்டன்ட் இருக்கு, அது எந்த அளவுக்கு உங்க உடம்புல போகுது, அது எவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் ஸ்டாக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் ஸ்டாக்ஸ் அப்படின்றது தெர்மல் பவர் பிளான்ட்ஸ், அப்புறம் வந்து ஸ்மெல்டர்ஸ் ஆஃப் அதர் இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பர்டிகுலேட் and gaseous air pollutants. See here, the particulate is nothing but a dust particle, very minute dust particle. They maybe இது வந்து பார்த்தீங்கன்னா 0.2 அந்த நானோமீட்டர் அளவில் இருக்கக்கூடிய சின்ன சப்ஸ்டன்சஸ் தான் இது. ஸோ இது பர்டிகுலேட் அண்ட் கேஸஸ். ஓகே, இதுதான் வந்து ஹை பொல்யூட்டண்டா நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வித் ஹார்ம்லெஸ் கேஸஸ், ஓகே, நைட்ரஜன் ஆக்சிஜனும் வரும். பட் அதோட சேர்ந்து சில என்ன சொல்றது, ஹார்ம்ஃபுல் கேஸஸும் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும், இது எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இதை எப்படி இதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ வி ஆர் யூசிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர். ஸோ ஒன் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றுல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் எல்லாம் வந்து உள்ளிழுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ப்ரெசிபிடேட் ஆயிடும். அப்புறம் மறுபடியும் ஏர் வந்து ஓகே, ஸோ அது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டடாகவும் நமக்கு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் அ மினிட். Okay, so there are several ways of removing particulate matter. So especially நம்ம இந்த electrostatic precipitator அதிகமாக யூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னா, we have to remove the particulate matter. So அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா நம்ம இருக்கோம். Okay, most widely used of which is the electrostatic precipitator. Okay, so அப்ப electrostatic precipitator நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, to remove particulate matter. Okay, right, which can remove over 99% of particulate matter present in the exhaust from thermal power plant. See, இப்போ நமக்கு வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இருக்கு. ஸோ தெர்மல் பவர் மூலமா நம்ம பவர் ஜென்ரேஷன் அப்படின்றது அதிகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஸ்பெஷலி கோல், ஓகே, ஸோ நிலக்கரி யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய சென்னையில் நீங்கள் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கிராமத்துல கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில பெரிய இந்த பவர் ஜென்ரேஷன் யூனிட்ஸ் வந்து இன்னைக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா பவர் அப்படின்றது வந்து இன்னைக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இன்னைக்கு எந்த வேலையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த பவர் பிளான்ட் அதிகமாகும் போது அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய பர்டிகுலேட் மேட்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இட் ஹேஸ் இந்த ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர்ல அதனுடைய செட்டப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் ஹேஸ் எலக்ட்ரோட் வயர்ஸ் தட் ஆர் மெயின்டைன்ட் அட் செவரல் தௌசண்ட் வோல்ட்ஸ் which produce a corona. Corona is nothing but the electrons. Okay, so these electrons attach to dust particles, giving them a negative charge. So in the over electrons may on the dust particle oda attach agum. So these collecting plates are grounded and attach the charged dust particles. So and the dust particles ellame வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய கலெக்டிங் பிளேட்ஸ்ல வந்து கலெக்ட் ஆயிடும். So the velocity of air between the plates must be low enough to allow the dust to fall. Okay, so எல்லாமே வந்து அந்த டஸ்ட் எல்லாம் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் there is a structure which is called scrubber.
So this scrubber can remove gases like sulfur dioxide. Okay, this is very important. So உங்களுக்கு electrostatic precipitator அப்படின்றது particulate matter remove பண்ணுது. But இதுல இருக்கக்கூடிய scrubber அப்படின்ற ஒரு instrument, it can also remove gases like sulfur dioxide. Note down, sulfur dioxide. Okay, in a scrubber the exhaust is passed through a spray of water or lime. So இது வழியா போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா particulate matter வந்து அப்படியே deposit ஆயிடும், precipitate ஆயிடும், air வந்து மறுபடியும் ரிலீஸ் ஆயிடும். Okay, right. As per the Central Pollution Control Board, so this is the central authority which is framing some rules regarding pollution control. So they denoted, okay, particulate matter size 2.5 micrometer or less in diameter are responsible for causing greatest harm to human health. So அப்ப இங்க 2.5 micrometer அப்படின்றது okay, see 2.5 micrometer, the number is very important. Okay, 2.5 micrometer or less in diameter are responsible for causing greatest harm to human health. So அப்ப particulate matter PM அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் இது அப்படின்றது 2.5 micrometer தான். ஸோ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய particulate matter வந்து நம்ம எடுத்துக்கும் போது லங்ஸ் வழியா போகும்போது it will cause severe impacts in human health. Okay, so these fine particles can inhaled deep into the lungs and cause breathing and respiratory symptoms, irritation, inflammation, and the damage to lungs. Okay, thank you. Okay, so it's all about the particulate matter and how we are using electrostatic precipitator, the mechanism of electrostatic precipitator, and as per the Central Control Board, Pollution Control Board, PMI எந்த அளவுக்கு வந்து இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்த டாபிக்ல பார்த்திருக்கோம். So it's all about electrostatic precipitator. Okay, so the content we discussed so far, if people have any doubt. No sir. No sir. Thank you. Awesome. Okay, thank you so much. Smoke stacks na என்ன sir? ரைட். இப்போ வந்து நம்ம இந்த பவர் பிளான்ட்ஸ்லாம் வந்து பெரிய பெரிய அந்த சிம்னி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதாவது அந்த எக்ஸாஸ்ட் வெளியே போறதுக்கு வச்சிருப்பாங்கல்ல, அதுதான். Yes sir. ஓகே, ரைட். ஸோ அனதர் கேட்கல சார், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிட்டேட்டரோட மெக்கானிசம் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ் எஸ் சி அங்க நிறைய எலக்ட்ரோட்ஸ் இருக்கு, தே ஹாவ் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா with the help of electricity there is a corona is created. Corona is nothing but the electrons are emitted. So when these electrons are created, when the air is forcefully, நம்ம என்ன பண்றோம்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரெசிபிட்டேட்டருக்குள்ள நம்ம நார்மல் ஏரை வந்து போற மாதிரி நம்ம பண்ணும்போது பொல்யூட்டட் ஏர் இந்த பிரெசிபிட்டேட்டருக்குள்ள போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா the dust particles வந்து ஏர்ல இருக்கக்கூடிய dust particles are attracted by the electrons. ஸோ அதனால என்ன ஆகும்னா they negatively charge கொடுக்கும்போது they are attracted by a collector. ஸோ அந்த இடத்துல வந்து all the dust particles are precipitated on the bottom plates and finally என்ன ஆகும் அப்படின்னா the dust which are removed from the air. So air is again released into atmosphere with pure. Okay, so அங்க வந்து பாத்தீங்கன்னா there is no சிம்பிளா சொல்லணும்னா அதுல எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இல்லாம வெறும் பியூர் மீன் கேஸ் மட்டும் வெளியே போகும். அனதர் மீதி இருக்கக்கூடிய அந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே பிரெசிபிட்டேட் ஆயிடும். இங்க ரொம்ப முக்கியம் அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அந்த இதுன்னு சொல்லும் போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அங்க எமிட் ஆகும்போது தே அட்ராக்ட் டஸ்ட் பார்ட்டிகல். Okay, right. So next one is another source of air pollutant is automobiles. So automobiles வந்து இன்னைக்கு பெரிய அளவுல அட்மாஸ்பரிக் பொல்யூட்டன்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டிஸ். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ எல்லா பைக்கோ இல்லை நீங்க ஒரு 4 வீலரோ வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, BS6 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது அது என்னன்னா BS6ன்றது அடுத்து நம்ம பார்ப்போம். தட் இஸ் பாரத் ஸ்டேஜ். ஸோ தட் இஸ் பாரத் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட் இது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் எமிஷன்ஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, எமிஷன் ஸ்டாண்டர்ட் இஸ் நத்திங் பட் இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கு அப்படின்னா அந்த வெஹிக்கிள் ரிலேட்டடா நம்ம வந்து
நான் இது அப்படியே அந்த டாபிக் வரும்போது நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, ஸோ அதாவது ஒரு வெஹிக்கிள்ல இருந்து வெளியேற்றக்கூடிய அந்த இந்த எக்ஸாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி கண்ட்ரோல்டு லெவல். அதுல எந்த அளவுக்கு தான் இருக்கணும் பொல்யூட்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ as the number of vehicles increase on the streets, this problem is now shifting to other cities too. ஸோ இப்போ இந்த ஆட்டோமொபைல்ஸ் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the proper maintenance of the automobile along with use of lead free petrol. See, இது வந்து ஒரு கொஸ்டினா கேட்கலாம். எப்படி வந்து நீங்க இந்த ஆட்டோமொபைல்ஸ் வந்து பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா லெட் ஃப்ரீ பெட்ரோல் ஆர் டீசல் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் இது யூஸ் பண்ணும்போது பொல்யூட்டன்ஸ் வந்து குறையும். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டலைட்டிக் கன்வர்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஹேவிங் எக்ஸ்பென்சிவ் மெட்டல்ஸ், இது வந்து என்னென்ன மாதிரியான மெட்டல்ஸ் வந்து இங்கே நம்ம கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிளாட்டினம், பலேடியம், ரோடியம். ஸோ தே as the catalyst. ஸோ they act as a catalyst. ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறோம். பிளாட்டினம், palladium and rhodium are they fitted into automobiles for reducing emissions of poisonous gases. Okay, so first வந்து lead free petrol யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து catalytic converters. So catalytic converter இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா platinum and palladium and rhodium. Okay, now as the exhaust passes through the catalytic converter, unburnt hydrocarbons, okay, unburnt hydrocarbons are converted into carbon dioxide in water. So this is the role of these converters. Okay, so in the converters role na and நமக்கு புகையா வரதுன்னு காரணம்னா அங்க அதிகமான ஹைட்ரோகார்பன்ஸ் ப்ராப்பரா வந்து பெட்ரோல் பர்ன் ஆகாம மீதி இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகார்பன்ஸை வெளியே வரும். அப்ப அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் இந்த கேட்டலைட்டிக் கன்வெர்ட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா they converted into carbon dioxide and water. Okay, and carbon monoxide and nitric oxide are changed to carbon dioxide and nitrogen gases respectively. So carbon monoxide and the carbon dioxide and nitric acid and nitrogen gas on the converter. So these are all the very important points you should note down here. Okay, so what is the catalytic converter and what are all the metals are used as a catalytic converter? And the third important point is how these catalytic converters converts the hydrocarbons அப்படின்றது கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இங்க நோட் பண்ணிக்கோங்க, unburnt hydrocarbons are converted into carbon dioxide and water. Okay, all right, so now let me talk about the important act which was enacted by Indian government in the year 1981, that is Air Prevention and Control of Pollution Act. So in the act வந்து பாத்தீங்கன்னா they are amended in 1987 and to include noise as an air pollutant. So அதுக்கு முன்னாடி இல்ல, பட் அதாவது இந்த இயர் 1981 ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூட்டன் ஆக்ட் வந்து எனெக்ட் பண்ணும்போது they are not include noise. பட் அப்கமிங் இயர்ல வந்து இதனுடைய பிரச்சனை அதிகமா இருந்ததால நாய்ஸுமே வந்து ஒரு ஏர் பொல்யூஷனை நம்ம சேர்த்துட்டோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாய்ஸ் அப்படின்றது நம்மளால கேட்க முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு சவுண்ட், ஒரு இரிட்டேட் ஆகக்கூடிய ஒரு சவுண்டா இருக்கலாம். ஓகே, ஸோ நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடா வந்து ஒரு நல்ல சாங்கை கூட நீங்க கேட்கலாம். ஸோ நம்ம மியூசிக் அப்படின்றது எல்லாருக்கும் பிடிக்கும். பட் அதுவே வந்து ரொம்ப ஹை லெவல் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய அந்த பாடி பேலன்ஸ் அப்படின்றது மெக்கானிசம் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம இரிட்டேட் ஆகும் சில நேரங்களில். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போகணும்னு நினைப்போம், இல்லை சவுண்டு குறைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ரைட். ஸோ ஆனால் நம்ம அந்த டெசிபிள் அப்படின்றது ஒரு அளவு இருக்குல்ல, அந்த டெசிபிளுக்கு மேலே போனால் தான் நமக்கு பிரச்சனை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 150 டெசிபிள் ஆர் மோர் ஜென்ரேட்டட் பை டேக் ஆஃப் ஜெட் பிளேன், இது கூட நமக்கு வந்து ஒரு விதமான இதுக்கு மேலே வந்து நம்மளால வந்து தாங்க முடியாது. ஸோ அந்த 150 டெசிபிளுக்கும் மேலே நம்ம போகும்போது கண்டிப்பாக நம்மளால காதெல்லாம் கேட்கவே முடியாது, பயங்கரமா வலி அப்படின்றது இருக்கும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்க இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாய்ஸ் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா எந்த வருஷம் நாய்ஸ் வந்து ஒரு பொல்யூட்டன்ட்டா ஆட் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது 1981ல ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் பொல்யூஷன் ஆக்ட் வரும்போதே நாய்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யூ ஷுட் நோட் டவுன் இன் திஸ் கண்டென்ட். ஓகே, எனி டவுட்ஸ் ரிகார்டிங் த கண்டென்ட் வி டிஸ்கஸ்ட் ஹியர்? ஸோ நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் வரும்போது ஸோ நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் இருக்கவே முடியாது. நம்மளுடைய வி லாஸ் அவர் பேலன்ஸ் ஆக்சுவலி. ஸோ சவுண்டுடைய கண்ட்ரோல் அப்படின்றது நம்மளுடைய பிரெயின்ல கூட அதுக்கான கண்ட்ரோலிங் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட்ல ஹியூமன் பிசியாலஜியில்
நியூரல் கோஆர்டினேஷன் லெசன்ல பத்தி இது பத்தி கொடுத்துருப்பாங்க. இயர் பத்தி படிக்கும்போது இது பத்தி இருக்கும், இயரிங் மெக்கானிசம் பத்தி. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோலிங் வெஹிகுலர் ஏர் பொல்யூஷன். ஸோ ஐ ஆல்ரெடி டோல் யூ ரைட், தெர் இஸ் எ கேஸ் ஸ்டடி. ஸோ ஒவ்வொரு கேஸ் ஸ்டடியும் இருக்குல்ல, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி ஆஃப் டெல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம இந்த இடத்துல கேஸ் ஸ்டடியாக பார்க்குறோம். ஓகே ரைட். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் ஆஃப் வேர்ல்டில் 41st இடத்த வந்து. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஏர் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஐ மீன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது கொடுக்குறாங்க. அதாவது இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு இட்ஸ் எ கேஸ். ஓகே ஸோ ஆஃப்டர் பீயிங் censored very strongly by the Supreme Court under its directive, the government was asked to take within a specific time period appropriate measures including switching off over the entire fleet of public transport. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருந்தது. பஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்ததால ஏகப்பட்ட ஏர் பொல்யூஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பில், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து ஃபைல் ஆன உடனே சுப்ரீம் கோர்ட் வந்து கவர்மெண்ட்டை பார்த்து ஏன் இந்த மாதிரியான பொல்யூஷன் இருக்கு, இது நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றீங்க, சீக்கிரமா இதுக்கு ஒரு வழியை வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அதாவது சிஎன்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை வந்து இந்த இடத்துல நீங்க வந்து டீசலுக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம் இந்த வெஹிக்கல்ஸ். அப்போ வந்து பொல்யூஷனுக்கான அந்த எமிஷன் அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆல் த பஸ்ஸஸ் ஆஃப் டெல்லி வர் கன்வெர்டட் டு ரன் ஆன் சிஎன்ஜி. ஓகே, இது வந்து 2002 எல்லா பஸ்ஸஸுமே வந்து சிஎன்ஜில தான் ஓடணும் அப்படின்னு ஒரு சின்ன அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ மேபி இன்னைக்கு நம்ம வேரியஸ் ஸ்டேஜஸ் தாண்டி வந்துட்டோம் ஆக்சுவலி. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ். லைக் பெட்ரோல் டீசலை விட இதுலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த எமிஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே ரைட். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. சிஎன்ஜி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை அது வந்து ஃபியூலிங் பண்ணுறதோ ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருந்தது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்தும் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருந்துச்சு. ஓகே, பட் பேரலா நீங்க பார்க்கும்போது simultaneously parallel steps taken Delhi for reducing vehicular pollution including phasing out of old vehicle. of course இப்போ கூட நடக்க போகுது. இப்போ வந்து ஸ்கிராப் பாலிசி வந்துருச்சு. இப்போ 15 வருஷத்துக்கு மேல ஒரு வெஹிக்கிள் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கிரீன் டேக்ஸ் அப்படின்ற டேக்ஸ் வந்து பே பண்ணணும். பழைய வண்டியெல்லாம் வச்சிருக்கும் போது எமிஷன்ஸ் அதிகமாகும்ல. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி வண்டிங்க அவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா தே ஹாவ் டு பே கிரீன் டேக்ஸ். இது வந்து இன்னொரு 1 or 2 இயர்ஸ்ல வந்து இது ஆக்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பழைய வண்டிகள்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படியே யூஸ் பண்ணோம்னா நம்ம அதுக்கு ப்ராப்பரான டேக்ஸ் பே பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ இந்த பொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேசிங் அவுட் ஆஃப் ஓல்டு வெஹிக்கிள், செகண்ட் வந்து அன்லெடட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அண்ட் யூஸ் ஆஃப் லோ சல்ஃபர் பெட்ரோல் அண்ட் டீசல் யூஸ் பண்ணால் மேபி இந்த லெவல் ஆஃப் எமிஷன் அப்படின்றது குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் இதை செஞ்சாங்க. பட் அதை விட பொல்யூஷன் அப்படின்றது வெஹிக்கல்ஸ் அதிகமாகும் போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டுமா இன்னைக்கு பொல்யூஷனுக்கு காரணம், மற்றதும் இருக்குல்ல. ஓகே, ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ a new auto fuel policy is like what happened? Okay, right. ஸோ கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே இன்னும் வந்து பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணக்கூடிய வண்டி தான் அதிகமாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து we are going to follow Euro 3 norms அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் எடுத்துன்னு வந்தாங்க. யூரோப்பியன்ல இருந்த ஒரு எமிஷன் ஸ்டாண்டர்டை தான் நம்ம Euro 3 norms அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சல்ஃபர் அப்படின்றது இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐ மீன் ஏர் பொல்யூட்டன்ட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது சல்ஃபர் கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகுறது, டீசல் யூஸ் பண்ணும்போது ரிலீஸ் ஆகுறது அப்படின்றது இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த Euro 3 norms அப்படின்னு சொல்லும்போது சல்ஃபர் டு பி கண்ட்ரோல்ட் அட் 350 parts per million இன் டீசல் அண்ட் 150 parts per million இன் பெட்ரோல் அப்படின்னு குறைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆர் டு பி கண்டெயின் 42%. இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே அதிகமாகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணாங்க. அதே நேரத்தில் the goal according to road map is to reduce sulfur 50 parts per million in petrol and diesel. ஸோ இதுதான் வந்து ஐ மீன் டீசலில் வந்து பார்த்தீங்கன்னா 35%, பெட்ரோலில் வந்து 50 இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நார்ம்ஸை வந்து Euro 3 norms மூலமாக எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே, இந்த Euro 3 norms ஃபாலோ பண்ணி இந்தியாவில் எடுத்துன்னு வந்த ஒரு எமிஷன் ஸ்டாண்டர்ட் தான் நம்ம இந்த இடத்துல
பாரத் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். மாஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் பாரத் ஸ்டேஜ். இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, BS6 வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பைக்கு கார் எல்லாம் கொடுக்கும்போது அவங்க இந்த ஒரு அவங்களுக்கு எந்த ஃபியூச்சர் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க இட் இஸ் BS6 வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம 2020க்கு அப்புறம் வந்து நம்ம BS5 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து கரண்டாக வந்து நம்ம BS6ல இருக்கும். ஸோ அட்வான்ஸ் லெவல் தான். இங்கே வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து லோவா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுதான் இந்த BS அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னா இந்த பாரத் ஸ்டேஜ் அப்படின்றது. ஓகே ரைட். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ த்ரூ அவுட் த கண்ட்ரி, அதாவது 2017க்குள்ள ஓகே நம்ம இப்போ பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பாரத் ஸ்டேஜ் 4 இருந்துச்சு. எஸ்பெஷலி 4 வீலர்ஸ் 3 வீலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2017. சாரி, இந்த 2017ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வண்டிங்க ஈஸியாக ஸ்டோர்ஸ்ல அதாவது சில அந்த டீலர்ஸ் இருப்பாங்களா, அவங்க அதிகமான ரேட்டுக்கு விற்காம, அதாவது ஓகே இதுக்கு மேலே வந்து ஸ்டேஜ் 4ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னே ரொம்ப குறைவான ரேட்டுக்கு வந்து விற்றாங்க. ஸோ ஏன்னா 2017 அப்படின்றது வந்து இங்கே இந்த இயராக இருந்துச்சு. பட் நீங்கள் புது புக் பழைய புக் யாராவது வச்சுருந்தீங்கன்னா இது 2010ல இருந்தே இதுக்கான டார்கெட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு. ஓகே ரைட். அப்போ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வாட் இஸ் பாரத் ஸ்டேஜ் 2 அண்ட் எந்த ஒரு நார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துன்னு வந்தோம். இதில் பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லும்போது அதில் எந்த அளவுக்கு வந்து சல்ஃபர் கண்டென்ட் இருக்கும், அது எந்த அளவுக்கு நம்ம இந்த மற்ற பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக மற்ற ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே ரைட். ஸோ மற்றபடி இந்த கேஸ் ஸ்டடியிலிருந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த டெல்லி கேஸ் ஸ்டடி நோட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? CNG ஃபுல் ஃபார்ம் மட்டும் சொல்லுங்க. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸுங்க. இங்கே பாருங்க. ஓகே சார். சொல்லுங்க சார். பாரத் ஸ்டேஜ் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சரி, பாரத் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய எமிஷன் ஸ்டாண்டர்டை கண்ட்ரோல் பண்ணும். மாஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நம்ம பாரத் ஸ்டேஜ்னு கொடுத்துருக்கோம். இந்த மாஸ் எமிஷன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா இப்போ நீங்க பழைய ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சவுண்டே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அந்த பழைய சவுண்ட் இருக்கும், டமட்டமட்டன்னு சவுண்ட் வரும். ஸோ இந்த என்ஜின்ஸ் வந்து என்ன ஆகும்னா பெட்ரோலை வந்து ப்ராப்பராக வந்து பேர்ன் பண்ண முடியாது. இங்கே வந்து அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது குறைவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா பெட்ரோல் வந்து ப்ராப்பராக பேர்ன் ஆகுறதப்போ அந்த பெட்ரோல்ல இருந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் தே ஆர் வெரி ஹார்ம்ஃபுல், ரைட்? ஓகே. ஸோ அந்த ஹார்ம்ஃபுல்லான இருக்கக்கூடிய அந்த பொல்யூட்டன்ஸ் வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த இன்ஜின்ஸ்னுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது அந்த பெட்ரோல்னுடைய அந்த பேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பெட்ரோல் கம்ப்ளீட்டா பேர்ன் ஆகி அதுலேருந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் ரொம்ப ரொம்ப லோ லெவல்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த இன்ஜின் வந்து ப்ராப்பரா அந்த பெட்ரோலா யூட்டிலைஸ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஜினை நீங்க டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த ஒரு நார்ம்ஸ் தான் இந்த BS நார்ம்ஸ். ஸோ அதுபடி தான் இன்னைக்கு அவங்க எல்லா கம்பெனியுமே கார்ஸுமே வந்து பைக்குமே வந்து BS6 இருக்கும் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ சார். Okay, now we are going to discuss water pollution and its control. இதை நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய ஒரு டாபிக், water pollution and its control. Okay, so another very important component இல்ல environmental நமக்கு வாட்டர் இல்லாம நிறைய வேலை செய்யவே முடியாது நம்ம. ஸோ நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்சஸ் லைக் பாண்ட்ஸ், லேக், ஸ்ட்ரீம்ஸ் இதெல்லாமே வந்து இன்னைக்கு பியூரான வாட்டர்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு பொல்யூட்டன்ட் இருந்துட்டு தான் இருக்கு பிகாஸ் ஆஃப் ஓவர் பாப்புலேஷன். ஓகே, அதே மாதிரி நேச்சுரல் சோர்சஸை டீக்ரேட் பண்ணுறது, நிறைய இண்டஸ்ட்ரியல் பொல்யூட்டன்ஸை வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணுறது, இதெல்லாம் தான். ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் 1974ல
enact பண்றாங்க. இதுவரை நம்ம எத்தனை ஆக்ட் பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து 1986 என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் பார்த்தோம். that is the first one, right? இது ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, அண்ட் செகண்ட் ஆக்ட் நம்ம இந்த இடத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் Air Prevention and Control of Pollution Act 1981. எஸ் another one is இப்போ நம்ம தேர்டா இங்க என்ன பார்க்கறோம் அப்படின்னா வாட்டர் அண்ட் இப்போ இந்த யோசிச்சு பாருங்க, if there is a match type of question, ஒரு மேட்ச் டைப் ஆஃப் கொஸ்டினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம் ஈஸியா இல்லையா? அதாவது ஒரு காலம்ல இப்படி கொடுத்துடலாம். ஒரு காலம்ல வந்து ஆக்ட்ஸ், இந்த இடத்துல இயர். ஓகே, ஸோ எது வந்து எந்த ஆக்ட் எந்த வருஷம் அப்படின்னு கரெக்டா மேட்சா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ அதனால இது ரொம்ப கவனமா நோட் பண்ணிக்கோங்க. ஆக்ட்ஸ் அண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் இயர், எனாக்டிங் இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். So now let me talk about domestic sewage and industrial effluent. So effluent is nothing but the polluted water. So அது effluent அப்படின்னு சொல்றோம். எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது 99.9% வாட்டர் இருக்கும்போது அதில் 0.1% வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதில் இம்பியூரிட்டிஸ்ல 3 டைப்ஸ் இருக்கு. சஸ்பெண்டட் சாலிட்ஸ் லைக் சாண்ட், சில்ட், கிளே இருக்கலாம். கொலாய்டல் மெட்டீரியல்ஸ், இதுல ஃபீக்கல் மேட்டர், பாக்டீரியா, கிளாத் அண்ட் பேப்பர் ஃபைபர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து டிசால்வ் மெட்டீரியல்ஸ், இது வந்து லைக் நியூட்ரியன்ஸ்ல நைட்ரேட், அமோனியா, பாஸ்பேட் இதெல்லாம் இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். இந்த அதாவது 99.9% வாட்டர்னா அதில் 0.1% இம்பியூரிட்டிஸ்னா என்னெல்லாம் இருக்கும்? அதில் சஸ்பெண்டட் கொலாய்டுனா எத்தனை இருக்கும்? கொலாய்டல் மெட்டீரியல்னா என்ன, டிசால்வ்டு மெட்டீரியல்னா என்னன்னு தெரியும். ஓகே, இதை நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, see another very important term, BOD, அதாவது biological oxygen demand. Okay, so what is biological oxygen demand அப்படின்னா, see in a pure water, okay, ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் இருக்கு அப்படின்னா அதுல வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல பொல்யூஷன் இல்லைன்னு அர்த்தம். அங்க வந்து பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த வாட்டர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு பேர். கண்டிப்பா அந்த இடத்துல பிஓடி அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிஜன், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது அதிகமா இருக்குன்னா அங்க பொல்யூஷன் அதிகமா இருக்குன்னு. ஓகே, சி இதுதான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்க பொல்யூட்டன்ட் வாட்டர்ல என்னென்ன டிசால்வ்டு சால்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நைட்ரேட்ஸ், பாஸ்பேட்ஸ் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ். ஓகே, அண்ட் டாக்ஸிக் மெட்டல்ஸ், அயன்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ டொமஸ்டிக் சீவேஜ் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய அன்றாட வீட்டில இருந்து நம்ம வெளியேற்றக்கூடிய அந்த கழிவுநீரை தான் நம்ம டொமஸ்டிக் சீவேஜ்னு சொல்றோம். ஸோ இதுல வந்து பயோடிகிரேடபிள் மேட்டர்ஸும் இருக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நல்ல வாட்டரா இருக்காது. ஸோ நம்ம அதில் பார்க்கும்போது அதனுடைய பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் வாட்டர் பாடியில் அது பியூரா இருக்கா இல்லை வந்து அதனுடைய பொல்யூஷன் லெவல் எவ்வளோ இருக்குன்றது நம்ம பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்டை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிளாங்க்டன்ஸ். ஓகே, பிளாங்க்டோனிக் அல்கே அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் நியூட்ரியன்ஸ் அதிகமாகும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் ஏ வாட்டர் பாடி. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இந்த வாட்டர் பாடி பியூரா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ இங்கே நிறைய ஆல்கே இருக்கா, கிரீன் கலர்ல ஆல்கல் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க, பேர் ஆல்கல் ப்ளூம். ஸோ இந்த ஆல்கல் ப்ளூம் ஏன் நடக்கும் அப்படின்னா இஃப் தே ஆர் ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ். ஸோ ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் அங்கே அதிகமாக ஆட் ஆகும்போது அந்த நியூட்ரியன்ஸை கன்சியூம் பண்ணி வளரக்கூடிய ஆல்கே வந்து திடீர்னு அதிகமாகிடும். ஸோ these algae not good for other aquatic animals, even humans also. So they will secrete some toxic materials. So these toxics is not good for aquatic animals like fishes and other mammals, other animals also. So அப்போ அந்த இடத்துல வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னா நம்ம பொல்யூஷன் வாட்டரை வந்து இந்த மாதிரியான நேச்சுரல் வாட்டர் பாடிஸ்ல கலக்காம பார்க்கணும். ஆனா அது இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அ மினிட், ஒரே நிமிஷம் இருங்க. இதுல பேட்டரி டவுன் ஆயிட்டு இருக்கு. ஒரே நிமிஷம் நான் பிளக் பண்ணிடுறேன்.
Okay, listen. So இந்த free floating algae வந்து நம்ம planktonic அப்படின்னு சொல்லுவோம். Okay, so presence of large amount of nutrients in water also causes excessive growth of planktonic algae. It is also called algal bloom, which is impart a distinct color to water bodies. Algae blooms causes deterioration of the water quality and fish mortality. Some algal bloom forming algae are extremely toxic to human beings and animals. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஓகே, ரைட். another very important one is சில நேரங்கள் நம்ம சில எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் வந்து நம்ம பிளான்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வாட்டர் ஹயாச்சித் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி இதுக்கு நம்ம இன்னொரு பேர் வச்சிருக்கோம். என்ன பேர்? Terror of Bengal. Very good. So terror of Bengal. Yeah, Eucornia crassifus. So this is actually invasive plants. We are introducing. It is not. It's a native plant, India. So we are introducing in India as a horticultural crop. Horticultural ஒரு plant அதை நம்ம இது யூஸ் பண்றோம். But unfortunately, இதனுடைய abundant growth in water by consuming the amount of oxygen from the water. So இது அதிகமா வளர ஆரம்பிக்கும். ஆப்செட் அப்படின்றது இதனுடைய மாடிஃபைடு ஸ்டெம், ஆப்செட். ஸோ அது வந்து அதிகமா வளர ஆரம்பிக்கக்கூடிய அந்த கண்டிஷன் இருந்தால இன்னைக்கு வந்து இது இன்வேசிவ் பிளான்ட்டை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இட் இஸ் வேர்ல்ட் மோஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் அக்வாட்டிக் வீட். இது வந்து அக்வாட்டிக் வீடு and it is also called terror of Bengal. Okay, they grow abundantly in the eutrophic water bodies. What is mean by eutrophic water body? Nutrient richer இருக்கும் சார். வெரி குட். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லேக் பார்க்கணும். சின்னதா ஒரு லேக் வேணாம், ரொம்ப பெரிய வாட்டர் பாடியா இருக்கும். நம்ம ஒரு ஸ்மால் பாண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம கிராமங்களையோ இல்லை நம்ம ஊர்லயோ நம்ம பார்க்கலாம். அதிகமாக சிட்டிஸ்ல நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல வேரியஸ் வாட்டர் கெனால்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் வாட்டர் கெனால் இருக்கும். ஸோ இந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாமே இந்த குளத்துல வந்து கலந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த குளத்துல இந்த ஓரத்துல ஓகே இந்த எட்ஜஸ்ல வந்து நியூட்ரியன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட் அ குட் கண்டிஷன் ஃபார் க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இந்த எட்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுனா இந்த நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கிட்டு பிளான்ஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிளான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்து when they die they also add organic content. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளான்ஸ் வளர்ந்து the entire water body is occupied by the plants and finally the entire water body is disappeared and இங்க வந்து வெறும் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் நம்ம யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. யூட்ரிஃபிகேஷன் is the natural aging of lake by nutrient enrichment of its water. நேச்சுரலா நடந்தா அது ஓகே, பட் ஆனா நேச்சுரலா இல்லாம ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸால நம்மளுடைய பொல்யூஷன்ஸ் அதிகமா ஆட் பண்றதால நமக்கு நடக்கலாம். ஓகே, in a young lake water is cold and clear. ஓகே, இது வந்து சப்போர்ட்டிங் a life formக்கு இருக்கும். But streams drained into the lake introduce nutrients such as nitrogen, phosphorus, which encourage the growth of aquatic organisms. As the lake's fertility increases, plant and animal life burgeons, அதாவது increase ஆகும்னு சொல்றாங்க. And the organic remains begin to be deposited on the lake bottom. Okay, so over the centuries, as it's நார்மலா நம்ம சொல்றோம்னா அந்த dead substances, silt and organic debris அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அங்க பைல் அப் ஆயிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்னா அந்த லேக் வந்து ஷாலோவர் ஆயிடும். அதாவது அதனுடைய ஆழம் வந்து குறைய ஆரம்பிக்கும். வாட்டர் வந்து வார்மர் ஆயிடும். அண்ட் வார்ம் வாட்டர் வந்து எந்த விதத்துலையுமே வந்து ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டோ இல்லை அக்வாட்டிக் அனிமல்ஸ் வளர்றதுக்கோ அது சூட்டபிள் கண்டிஷனா இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும்னா மார்ஸ் பிளான்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ரூட் இன் ஷாலோ வாட்டர் அண்ட் பிகன் டு ஃபில் தி ஒரிஜினல் லேக் பேசின். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அது வளர என்ன ஆயிட்டு இருக்குன்னா கம்ப்ளீட்லி
the water body is eradicated and it become a eutrophicated land மாறிடு. Okay, so இது வந்து நம்ம ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல cultural and accelerated eutrophication, இன்னொன்னு வந்து natural aging இருக்கலாம். இது நம்ம நேச்சுரலா நடந்தா ஓகே, பட் கல்ச்சுரல் accelerated eutrophication அப்படின்றது இட்ஸ் தி phenomena which is duly happen the anthropogenic activities. ஸோ நம்மளுடைய இந்த சீவேஜ் வாட்டர் இல்லை அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில பாண்ட்ல வந்து கலக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தே ஆர் தி கண்டாமினன்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நைட்ரேட்ஸ் பாஸ்பேட்ஸ் இதெல்லாமே வந்து பிரைம் கண்டாமினன்ஸா மாறிடும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அந்த இடத்துல பிளான்ஸை வந்து வளர்றதுக்கான அந்த நியூட்ரியன்ஸ் அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் பிளான்ஸ் அந்த இடத்துல வளரும் போது the entire water body may be disappear in a short span of time. Okay, so இங்க வந்து cultural and accelerated eutrophication is nothing but it is happened due to the humans activities. Okay, இல்ல டவுட் இருக்கா நான் சொன்னது? இப்போ eutrophication என்னன்னு புரியுதா? Student, I am asking you. Have you understood? Any doubts? No, sir. No, sir. Okay, right. Thank you. And another okay. Okay. So see, another very important topic நம்ம என்ன பார்க்க போறோம்னா biomagnification. So what is biomagnification? See, here நம்ம biomagnification is nothing but some chemical substances, okay, when they are entering into any food chain, so they are not accumulated in the lower trophic level organisms and they are keep on traveling up upper trophic levels and finally they will reach a top level, then they start accumulating in the top level organisms. அப்ப என்ன ஆகும்னா அந்த ஒரு particular chemical can exist in that body and they will cause some issues. Okay, ஸோ அதுதான் நம்ம பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா நம்ம வந்து 2 எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம புக்ல 1 தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் a minute. Okay, so we have 2 examples. Okay, இது நம்ம sorry தண்ணி குடிச்சிட்டு இருந்தேனால biomagnification. So biomagnificationக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. நம்ம புக்ல கொடுத்திருக்கிறது DDT. Okay, so DDT and mercury, these 2 are very good example for biomagnification. So dichloro diphenyl trichloroethane அப்படினா நம்ம DDT ன்னு சொல்லுவோம். Okay, dichloro diphenyl trichloroethane, that is the DDT. It is a chemical substance which is which is released in any water substance. Okay, water bodies. இப்போ இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்க பார்க்குறோம். when it is introduced in water, okay, என்ன ஆகும் அப்படின்னா the zooplanktons will they get the DDT. ஸோ அந்த லெவல் பாருங்க, பார்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன் தான் இதுல யூஸ் பண்ணுவாங்க. PBBன்றது வந்து பார்ட்ஸ் பர் பில்லியன். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் அது ஜூ பிளாங்க்டன் போகும்போது 0.04. அப்படியே வந்து ஜூ பிளாங்க்டன்ஸ் என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன ஃபிஷ் வந்து அதை சாப்பிடும். ஸோ அப்புறம் ஸ்மால் ஃபிஷஸ் வந்து பெரிய ஃபிஷ் வந்து சாப்பிடும் இல்லையா. அப்போ இந்த இந்த மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது 25 ppm அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபிஷ் ஈட்டிங் பேர்ட்ஸ்குள்ள இந்த DDT போகும்போது என்ன பண்ணுன்னா இந்த பேர்ட்ஸ்ல போயிட்டு இது அக்யூமுலேட் ஆகும்போது தே வில் டிஸ்டர்ப் த கால்சியம் மெக்கானிசம். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த பேர்ட்ஸ்க்கு வந்து கால்சியம் மெக்கானிசம் ஏன் தேவை அப்படின்னா எக்குனுடைய ஷெல் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா தே ரிக்வயர்ட் கால்சியம்.
ஓகே. ஸோ அப்போ அந்த இடத்துல கால்சியம் மெட்டபாலிசம் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது அந்த இந்த பேர்ட்ஸ்னுடைய எக்ஸ் வந்து அந்த ஷெல் வந்து ப்ராப்பராக வந்து ஹார்டாக இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ இது வந்து டிடிடினுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பயோ மேக்னிஃபிகேஷனுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மெர்க்குரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக்சுவலி இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. மின்னமெட்டா அப்படின்னு ஒரு சின்ன ஊருங்க, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியா. ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன ரிவர்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சீல வந்து கலக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த ரிவர்ல வந்து மெர்க்குரியை வந்து ஆட் பண்ணிடுறாங்க. ஓகே, அதாவது அது வந்து பொல்யூட்டன்ட்டா அந்த இடத்துல இதாயிடுது. ஸோ வேரியஸ் அந்த அதாவது இந்த இடத்துல வந்து டேமேஜ்டு சப்ஸ்டன்சஸ் நிறைய இடத்துல மெர்க்குரி கண்டாமினேட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து வந்து வாட்டர் பாடியில போட்டுறாங்க. ஸோ அந்த மெர்க்குரி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அக்யூமுலேட் ஆயிட்டு ஓஷியன் சீ வாட்டர் கலந்துடுது. அந்த சீ வாட்டர்ல இருந்து வாட்டர் சூ பிளாங்டன் ஃபிஷ்ஷுக்கு போகுது. ஃபைனல் அந்த ஃபிஷ்ஷஸ் என்ன பண்றாங்கன்னா ஹியூமன்ஸ் சாப்பிட்றாங்க. அந்த சாப்பிட்ற ஹியூமன்ஸ் எல்லாருக்குமே வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. என்னடா ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அதிகமா பாதிக்கப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் சிமிலர் சிம்டம்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தி பாடி ஹேஸ் மெர்க்குரி. ஸோ அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ மெர்க்குரின்றது இந்த இடத்துல ஒரு பயோ மேக்னிஃபிகேஷனா இந்த இடத்துல வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல மெர்க்குரியை வந்து யூட்டிலைஸ் பண்றதுக்கான ப்ரோட்டோகால்ஸை செட் பண்றாங்க. அதுக்கான அந்த இடமா தான் மின்னமேட்டா அப்படின்ற இடத்த சூஸ் பண்றாங்க. ஸோ அந்த இடத்துல நடந்ததாலேயே அதுக்கு மின்னமேட்டா கன்வென்ஷன் அப்படின்னு பேர். இன்னைக்கு வந்து இந்த மின்னமேட்டா கன்வென்ஷன் அப்படின்றது படி அந்த அளவுக்கு யாருமே வந்து மெர்க்குரியை வந்து யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூட்டிலைஸ் பண்ணாலும் அதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே ரைட். ஸோ நம்ம இதை பத்தி பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன, அதுல என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ சில பாயிண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். Sewage from our homes as well as from hospitals are likely to contain many undesirable pathogenic microorganisms, and it is disposable into a water without proper treatment may cause outbreak of serious diseases. என்னென்ன dysentery, typhoid, jaundice, cholera இதெல்லாம் நமக்கு பொதுவா polluted water வந்து ஒரு ஹியூமன் கன்சியூம் பண்ணும்போது. Unlike domestic sewage, waste water from industries like petroleum, paper manufacturing, and metal extraction and processing, chemical manufacturing, இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த டாக்ஸிக், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெவி மெட்டல்ஸ் அப்படின்றது இந்த அளவுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ என்னென்ன மெட்டல்ஸ்? மெர்க்குரி, கேட்மியம், காப்பர், லெட். ஸோ இந்த இதெல்லாமே வந்து ஆட் ஆகும். So these toxic substances often present in industrial wastewater can undergo biological magnification, that is called biomagnification, in the aquatic food chain. So இங்க நம்ம பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா aquatic food chain தான். ஓகே, ஸோ அப்போ இந்த aquatic food chainல என்ன நடக்குது? biomagnification refers to increase in the concentration of the toxicant at successive tropical level. இங்க பாத்தீங்கன்னா 0.003, பட் இங்க பார்க்கும்போது 0.04, 0.5 and 2 ppm. ஸோ அப்போ இந்த பாத்தீங்கன்னா successive tropical level போகும்போது the level is always increased. Okay, the toxic substances accumulated by an organism cannot be metabolized or excreted. அப்படின்னா என்ன அர்த்தம்? Once it is entered into zooplankton, it is not metabolized. Okay, the DDT is not metabolized in the zooplankton, and if it is not even metabolized in higher level fishes. And when it is accumulated and when it is metabolized, it is metabolized in birds. So that's why the birds having a calcium mechanism defection. ஸோ அதனால என்ன ஆகுது? எக்ஸ் செல்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த கால்சியம் கண்டென்ட் வந்து குறையுது. ஸோ எக்ஸ் வந்து பாதிப்போடுது. ஓகே, ஸோ அண்ட் திஸ் பாஸ் on the next higher tropical level. This phenomena is well known for mercury and air. நமக்கு क्वेश्चंस கேட்பாங்க biomagnification which is occurred அப்படின்னு கேட்கலாம், mercury and DDT. ஓகே, ஸோ நான் DDT கன்றதுக்கான விளக்கம் கொடுத்துட்டேன். ஓகே, வாட் இஸ் அப்ரிவேஷன் ஆஃப் DDT ன்னா டைக்ளோரோ டைஃபினைல். நான் இங்க எழுதுனேன், நோட் பண்ணிக்கோங்க. டைக்ளோரோ டைஃபினைல் trichloroethane. ஸோ ரொம்ப பெரிய நேம் இல்லையா? ஸோ அதான் DDT. ஓகே, டைக்ளோரோ டைஃபினைல் trichloroethane. This is DDT. Okay, right.
இது நம்ம எப்படி மெஷர் பண்ணோம்னா பார்ட்ஸ் பர் பில்லியன் தான். பி அதாவது பிபிபி. இது கொஸ்டினா கேட்கலாங்க. ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு கொஸ்டினா கேட்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், பார்ட்ஸ் பர் 1000 படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம்? யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். சிஎன்ஜில சார். அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோமே. அதில் தான் சார் பார்த்தோம். ஈரோ 3 நார்ம்ஸ் அந்த. அது ஓகே, அது ஓகே. இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு லெசன் நம்ம பார்த்தோம். நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம், உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். ஹோல்டிங் Parts per 1000. ஆமா, பார்ட்ஸ் பர் 1000. salinity of water. வெரி குட், வெரி குட். salinity பத்தி படிக்கும்போது ஞாபகம். ஓகே, இப்போ அந்த மாதிரி வேரியஸ் மெஷர்மெண்ட் வந்து எங்கெங்க யூஸ் பண்றாங்க கூட கொஸ்டின் கேட்டுடலாம். நம்ம இங்க வேற எதுக்கோ படிச்சிருப்போம், பட் கொஸ்டின் கேட்கறவங்க அப்படியே கேட்கணும்னு கிடையாதுல்ல, வேற வேற ஆங்கிள் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ ஹியர் வி கன்க்ளூட் biomagnification and eutrophication. ஓகே, ஸோ இப்போ வாட்டர் ஸ்டடிக்கான ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். இன்டகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், இதுக்கான ஒரு கேஸ் ஸ்டடி. ஆக்சுவலி இது நம்ம நாட்டில் எங்கேயும் இல்லை, இது எங்கே நடந்துச்சுன்னா யூஎஸ்ஏல. ஸோ யூஎஸ்ஏல ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள், ஒரு இனிஷியேட்டிவ் நடக்குது. அந்த டவுன் பேர் வந்து அர்க்டா. ஓகே, அர்க்டா. ஸோ இட்ஸ் இஸ் சிச்சுவேட்டட் அலாங் தி நார்த்தன் கோஸ்ட் ஆஃப் கலிஃபோர்னியா. ஸோ யூஎஸ்னுடைய கலிஃபோர்னியாவில் இருக்கு. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் தட் சிட்டி, they are having collaboration with the biologist from Humboldt State University. So the town people created an integrated wastewater treatment process within a natural system. எல்லாமே நேச்சுரல் சிஸ்டமே நடக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த கண்டாமினேஷன் எல்லாமே வந்து கன்வென்ஷனல் செடிமெண்டேஷன், ஃபில்டரிங் அண்ட் குளோரின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் அங்கே கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு வாட்டர் பாடியில ரிலீஸ் ஆகக்கூடிய பொல்யூட்டன்ஸ் எல்லாமே அங்கேயே வந்து ரீசைக்கிள் ஆகுது. அப்படி ரீசைக்கிள் ஆக ஆக அந்த இடத்துல மார்ஷ் லேண்ட், கிட்டத்தட்ட 60 ஹெக்டேர்ஸ் ஆஃப் மார்ஷ் லேண்ட் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டிகிரேடிங் லேண்டை இவங்க வந்து என்ன சொல்லு குட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் இருக்கக்கூடிய இடமா மாத்துறாங்க. ஓகே, ஸோ தே விச் நியூட்ரலைஸ், அப்சார்வ் அண்ட் எசிமிலேட் ஆஃப் பொல்யூட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு மெக்கானிசம் அங்கே பண்றாங்க. ஸோ இது பெரிய அளவில் பேசப்படுது. ஓகே, ஸோ இட் இஸ் ஆல்சோ இங்கே வந்து ஒரு சாங்சுரியுமே வந்து பில்ட் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து இதை மாத்திடுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த குரூப் இருக்குல்ல, இதை வந்து ஃபார்ம் பண்ண அந்த குரூப்னுடைய பேர் வந்து த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அர்க்டா மார்ஷ், அதாவது ஃபோம் அப்படின்ற நேம்ல இந்த ப்ராஜெக்டை பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு கொஸ்டினை கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி அர்க்டா மார்ஷ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல எது ரிலேட்டடான ஒரு கேஸ் ஸ்டடி அப்படின்னு கேட்கலாம். இன்டகிரேட்டட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்டடியா அது. ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. No, sir. Right, thank you. So another very good example நம்ம பார்க்க போறது என்னன்னா ஈகோசான். ஸோ ஈகோசான் அப்படின்றது they are ecologically friendly toilets. ஓகே, ஸோ ஸ்ரீலங்கா, கேரளா இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம ரீசெண்டா ஒரு மூவில கூட சொல்லியிருப்பாரு, இந்த காப்பான் அப்படின்ற ஒரு படத்துல வந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம் தான் இது. ஓகே, ஈகோசான் அப்படின்றது ஐ மீன் வேஸ்ட் வந்து ஹியூமன் எக்ஸ்கிரீட்டாவை வந்து ஒரு ஐ மீன் ரிசோர்ஸ் நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது. ஓகே, ஸோ இது வந்து கேரளா, ஸ்ரீலங்கால இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாலிட் வேஸ்ட் பார்க்க போறோம். அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட் அப்படின்றது இன்னைக்கு ஏகப்பட்டது இருக்கு. நீங்க சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க நிறைய குப்பை குழியெல்லாம் இருக்கும். அப்படியே பெரிய பெரிய குப்பை மேடெல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம வீடு, ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் இங்கே வேஸ்ட்லாம் எடுத்துன்னு வந்து முனிசிபாலிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து கொட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா பெருசாக அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் பண்ணி விட்டுருவாங்க. அதெல்லாம் பேர்ன் ஆகி அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே பேர்ன் ஆகி எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷனை மறுபடியும் கிரியேட் பண்ணி.
ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சிக்கலான ஒரு வேலையாக தான் இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நிறைய இடத்துல சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளீன் பண்றவங்க ஒரு தனியாக அதுக்குன்னு ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சாலிட் வேஸ்ட் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையாக தான். சரி, இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராசஸ் வந்து சானிடரி லேண்ட்ஃபில்ஸ். அப்படின்னா என்னன்னா இந்த சானிடரி லேண்ட்ஃபில் அப்படின்றது என்னன்னா wastes are dumped in a depression or trench after compaction and covered with the dirt every day. So with dirt every day. So இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு சின்ன இப்படி எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு நம்ம சிட்டிக்கு வெளியில ஒரு வேஸ்ட் லேண்டை சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அந்த இடத்துல அதுக்காக அதாவது அந்த ஒரு ரீஜன்ல வந்து அந்த பாட்டம் வந்து ரொம்ப சீல் பண்ணும். ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே வாட்டர் பாடியிலையோ இல்லை அந்த லேண்ட்லயோ போகக்கூடாது. அப்போ அது கம்ப்ளீட்டா சீல் பண்ணிட்டு அதுக்கு மேல இந்த வேஸ்டஸ் எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து அதிகமா வந்து ஸ்பில்லும் ஆகக்கூடாது, அதே நேரத்துல அது கீழேயும் போயிடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து பண்றோம். ஓகே, ஆக்சுவலா தான் சொல்லியிருப்பாங்க landfills are also not really much of solution since the amount of garbage generation especially in the metros has increased so much. நம்ம இன்னைக்கு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குப்பை தொட்டியும் நீங்க ஸ்ட்ரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான குப்பைகள் இருந்திருக்கும். ஓகே, அது அவ்வளவு சீக்கிரத்துல அதை கிளீன் பண்றதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. பட் ஸ்டில் கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஸோ a solution to all this can only be in human beings. ஸோ நம்ம வந்து அது சென்சிட்டிவா இருக்கணும். நம்ம என்விரான்மெண்ட் நம்ம இப்படி எல்லாம் வேஸ்ட் யூஸ் பண்ணோம்னா வேஸ்ட்டை போட்டோம் அப்படின்னா அது டீக்ரேட் ஆகும், தேவையில்லாம நம்மளோட என்விரான்மெண்ட் டீக்ரேட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ இப்போ நம்ம இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம பிரிக்கிறோம். நம்ம என்ன பிரிக்கிறோம்? பயோடிகிரேடபிள், ரீசைக்கிளபிள் அண்ட் நான் ரீசைக்கிளபிள், நான் பயோடிகிரேடபிள் பிரிச்சு நம்ம அந்த செப்பரேட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கணும். ஸோ நம்ம கூட மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்லாம் பார்த்து நீங்க இன்னும் வந்து கார்பரேஷன் வெஹிக்கல்ஸ் வரும்போது அதுல போட்டிருப்பாங்க. பட் அதே மாதிரியே நம்ம பண்றோமா அப்படின்னா இல்லை, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு குப்பை தூக்கி போடுறது அந்த ஒரு சின்ன ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்து நிறைய பேர்கிட்ட இல்லாம இருக்கு. ஸோ வி ஹாவ் டு ப்ரிவென்ட் அண்ட் ப்ரொடெக்ட் அவர் என்விரான்மெண்ட் டிகிரேஷன் ஆக்சுவலி. ஸோ நம்ம இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரிவென்ட் பண்ணாம அதை கன்சர்வ் பண்ணாம விடுறதால தான். ஸோ மேபி இது ஃபியூச்சர்ல இன்னும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நிறைய இந்த பேண்டமிக்கு முக்கியமான காரணமா கூட சொல்றேன். ஓகே, ரைட். அனதர் இம்பார்ட்டன்ட் இது நம்ம பார்க்கலாம். ஸோ கார்பேஜ் ஜெனரேட்டட் இஸ் ஸ்டோர்ட். நிறைய இடத்துல இன்னைக்கு கார்பேஜ் அதிகமா இருக்கு. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல இந்த கபடி வாலாஸ், ஓகே, ஸோ ரேக் பிக்கர்ஸ் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸை செப்பரேட் பண்ணி ரீசைக்கிள் பண்ற வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் தே ஆல்சோ வெரி குட் என்ன சொல்றது ஒரு கன்சர்வேஷனிஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த நேச்சரை கன்சர்வ் பண்றதுல அவங்களுடைய ரோலும் பெரிய அளவில் இருக்கு. ஓகே, ரைட். ஏதாவது டவுட் இருக்கா? மற்றதெல்லாம் சிம்பிள், ஜஸ்ட் ரீட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ், பெருசா எதுவும் கொஸ்டினா கேட்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்க இது பண்ணலாம். Any doubts? No, sir. No, sir. No, sir. No, sir. நம்ம கவர்மெண்ட் 2019 நினைக்கிறேன், ஒரு 90 or 19 நினைக்கிறேன், ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் எடுத்துன்னு வந்தாங்க. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? No plastic. எஸ், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது, பேப்பர் கப் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பிளேட்ஸ்ல வைக்கிற அந்த என்ன சொல்றது அந்த ஒரு பேப்பர் வைக்க கூடாதுன்றதெல்லாம் நம்ம சொல்றாங்க. பட் இட் இஸ் ஃபாலோயிங் நவடேஸ். No, sir. நோ, ரைட். இன்னைக்கும் நீங்க நிறைய ரோட் சைடு கடையில சாப்பிடும்போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க பிளேட்ல வந்து அந்த பேப்பர் வைக்கிறாங்க. ஸோ ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ் நோ. சி, அது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நீங்க அதுல வந்து சூடான சாம்பாரையோ அந்த மாதிரியான ஒரு சாரி ஒரு சாப்பிட்ற பொருளை நீங்க சூடா அதில் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்க சொல்ல போனா ஒரு சின்னதா ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஒரு அவேர்னஸ் வீடியோ. The content which is present in sorry in this paper, they are carcinogen.
தே கேன் காஸ் கேன்சர். அந்த அளவுக்கு இருக்கு. பட் இது யார் வந்து இதை பத்தி அவேர்னஸ் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ ஈவன் நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா நீங்க உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லுவோம். ஸோ இஸ் ஏ இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, கவர்மெண்ட் வந்து ஒரு 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 ஆக்ட் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அதை அட்லீஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப நல்லது. நம்ம யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது கூட ஒரு என்ன தெரிஞ்சு அது ஒரு முட்டாள்தனம் தான். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணும்போது மேபி 1 or 2 people will சேஞ்ச், ரைட்? ஸோ அப்படி இன்னைக்கு ஆனால் நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு இந்த ஆட்டிடியூட். அவங்களுக்கு வந்து சொன்னா புரியும். நானே நிறைய இடத்துல போய் சாப்பிடும்போது நான் சொல்லுவேன், சப்போஸ் அவங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, ஒருவேளை இலை வச்சிருந்தாங்கன்னா நான் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஓகே, இப்படி பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க, சாப்பாடோட சேர்த்து நீங்க ஹெல்த்தியும் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி சில நேரங்களில் நான் கன்வே பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரேட் பிரச்சனையா இருக்கு, எங்களால வந்து அந்த இலையெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியல அப்படின்னு சொல்லி. சி அது நான் சிம்பிளா பேசுவேன். சில நேரங்கள் என்ன சொல்லுவேன்னா, இல்லைங்க நீங்க ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கூட வித்துருங்க, அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருவாங்க மக்கள். ஆனா இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. அதான் நீங்க இலையில கொடுக்குறீங்க அப்படின்னு நிறைய பேர். ஸோ அப்படி சொல்லும்போது சிலர் கேட்டிருக்காங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. ஆனா இது இஸ் ஆக்சுவலி நம்மளுடைய ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இது நம்ம மனசு கேட்க மாட்டேன். நம்ம இதுல இருந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு அப்ப தெரியாது, அன்னைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் தெரியாது, ஒரு 2 நாள்ல வயிறு அந்த மாதிரி எல்லாம் தெரியாது. இட்ஸ் கோயிங் டு அக்யூமுலேட் இன் அவர் பாடி அண்ட் தே ஆர் எபிஜெனிக் இன் நேச்சருங்க. அதாவது இது என்ன அர்த்தம்னா, நம்ம பாடியில நிறைய ஆன்கோஜீன்ஸ் இருக்கு, நம்மளே படிச்சிருக்கோம் இல்லையா, ஆன்கோஜீன்ஸ் ஆர் தே. ஸோ தீஸ் ஆன்கோஜீன்ஸ் ஆர் they are triggered by carcinogens. ஸோ இந்த கார்சினோஜென்ஸ் அந்த ஜீனை ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகுனா, இட் காஸ் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன் லீட்ஸ் டு கேன்சர். ஓகே, இன்னைக்கு நிறைய கேன்சருக்கு காரணமே தெரியாது நிறைய பேர். ஏன் டாக்டர்ஸ் கூட ஏன் கேன்சர் வருதுன்றதுக்கான பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மெக்கானிசமே தெரியாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் வந்து சொல்றோம், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் இருக்கு, அந்த கெமிக்கல்ஸ்ல வந்து கார்சினோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா அது எத்தனை பேர் கேட்டுப்பாங்க அப்படின்றதுலாம் நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இ வேஸ்ட். அஃப்கோர்ஸ் இ வேஸ்ட் வந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வேஸ்ட் அப்படின்னா அது இ வேஸ்டா கூட இருக்கும். ஸோ இங்க இ வேஸ்ட் வந்து ரீசைக்கிளிங்ன்ற பேர்ல பல கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இ வேஸ்ட் எடுத்துன்னு வந்து இங்க வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அப்படி வரக்கூடிய இ வேஸ்ட்ல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் தே ஆர் டம்ப்ட் இன் வேரியஸ் நேச்சுரல் ரீஜன். ஸோ அதனால என்ன ஆகும்னா, அது மறுபடியும் அகைன் என்விரான்மெண்டல் டிகிரேடேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே, ஸோ இங்க நிறைய விஷயம் இருக்குங்க. இங்க கண்டென்ட் அதிகம், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப குறைவான கண்டென்ட் தாங்க இருக்கு. ஸோ நான் நிறைய பேசுவேன், இங்க கொஸ்டின்ஸ் எப்படின்றத பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் நான் சொல்றேன். ஓகே, ரைட். ஸோ இதுக்கான கேஸ் ஸ்டடி ரொம்ப முக்கியங்க. இந்த ரெமெடி ஃபார் பிளாஸ்டிக் வேஸ்ட்டுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒர்க் இங்க நடந்திருக்கும். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் சாக் மேனுஃபேக்சர் இன் பெங்களூர். ஸோ அவர் பேர் வந்து அகமது கான். ஸோ அவருக்கு வந்து வயசு வந்து இது வந்து நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஓகே, 50 years old பர்சன். இவர் என்ன பண்றாருன்னா, பிளாஸ்டிக் சாக்ஸ் வந்து 20 வருஷமா இது பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவர் ஒரு விஷயம் பண்றாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிளாஸ்டிக் வேஸ்ட்லாம் எடுத்து அதெல்லாமே வந்து பாலிபிளெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபைன் பவுடரா மாத்தி, அதை ரீசைக்கிள் பண்ணி, அதை மாடிஃபைட் பிளாஸ்டிக்கா மாத்தி, அதை யூஸ் பண்ணி அதோட பிட்டுமின் எல்லாம் சேர்த்து அது வந்து ரோடுக்கா யூஸ் பண்ணலாம், ரோடு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அதாவது பிளாஸ்டிக்கை நம்ம அழிக்க முடியாது, அது டிகிரேட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா மாத்தின அந்த பெருமை வந்து இந்த அகமது கானுக்கு சேரும். ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து இதை கொலாபரேட்டட் வித் ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பெங்களூர் சிட்டி கார்பரேஷன், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நிறைய இடத்துல வந்து ரோடு எல்லாம் போட்டாங்க. அதாவது பாலிபிளெண்ட் பிட்டுமின் சேர்ந்து சில ரோட்ஸ் எல்லாமே இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டியது கேஸ் ஸ்டடி ஃபார் ரெமெடி பிளாஸ்டிக் வேஸ்ட் அப்படின்னா அகமது கானுடைய பாலிபிளெண்ட். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்து இந்த
கானுடைய டெக்னிக் யூஸ் பண்ணி 2002ல மோர் தென் 40 கிலோமீட்டர்ஸ் ரோடு வந்து பெங்களூர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இந்த ரோட்ல வந்து தண்ணி விழுந்துச்சுன்னா ஊறாது, அது ஒரு விஷயம். பட் மேபி ரோடு ரொம்ப பெரிய அளவில் இருக்காதுல்ல, சின்ன அளவில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அக்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்கள் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல சாப்பாடு, ஃபுட் ஐட்டம்ஸ், கீரை எல்லாத்துலேயுமே வந்து இதெல்லாம் கலந்து தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம். பியூர் ஆர்கானிக் அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இல்லை, எங்கேயுமே இல்லை. சும்மா சொல்றோம் நம்ம ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிக்கிறோம், பிராண்டு தான் மாறிடுச்சு. நம்மளை மாத்திட்டாங்க, நம்மளும் மாறிட்டோம் ஆக்சுவலி. ஓகே, எவல்யூஷன் முடிக்கல. சரி, நான் ஒரு 15 மினிட்ஸ் அந்த லெசனுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் இது கொடுத்துறேன், எப்படி இது பண்ணோம் அப்படின்னு. ஓகே, ஸோ கேஸ் ஸ்டடி ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங், ரமேஷ் சந்திர தாகர். ஸோ ரமேஷ் சந்திர தாகர் இவர் வந்து ஒரு ஃபார்மர், சோனிபட்டில் இருக்கக்கூடிய ஹரியானாவை சேர்ந்த ஒரு ஃபார்மர். இவர் என்ன பண்றாருன்னா கிராப் கல்டிவேட் பண்றாரு, ஆனால் ஆர்கானிக் மேனுவரை யூஸ் பண்ணி கிராப் வந்து கல்டிவேட் பண்றாரு. ஸோ அதாவது கிராப்னுடைய வேஸ்ட்டையும் மறுபடியும் டீகம்போஸ் பண்ணி அதுலேருந்து ஃபெர்டிலைசர் கன்வெர்ட் பண்ணி அவர் வந்து கல்டிவேட் பண்றாரு. இந்தியாவுக்கு ஒரு ரோல் மாடலாக மாறிடுறாரு. ஆக்சுவலி இவரை பற்றி ரொம்ப பெருமையாலாம் பேசினாங்க. ஏன்னா டு நாட் யூஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கிராப் கல்டிவேஷன் இது வெறும் கேட்டல் எக்ஸ் டங்கு மேனூர் இதுதான் யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்றாரு. இது ஆர்கானிக். இது ஸோ இவர் என்ன பண்றாருன்னா ஹரியானா கிசான் வெல்ஃபேர் கிளப் அப்படின்றத கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஃபார்மர்ஸ்ல அதில் மெம்பர்ஷிப் ஆக்கி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து ஆர்கானிக் கல்டிவேஷன் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்னா ரமேஷ் சந்திர தாகர். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க.
Sir, your mic is in mute, sir. Sir, mic mute. Yeah. I really sorry. Okay, sorry. So இப்போ நம்ம வந்து சிலர் வந்து எவல்யூஷன் லெசன் நாங்கள் பார்க்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால அந்த லெசன் நான் டெஸ்ட் வச்சுட்டேன். நோ இஷ்யூ. புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நான் வந்து இன்னைக்கு ஒரு ஜிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். அதை நீங்கள் லெசன் பண்ணிட்டு படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து ரீசெண்டாக நடந்த லெசன்லேருந்து நான் கண்டக்ட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இந்த லெசன்ல ஆரிஜின் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எவல்யூஷனரி பயாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் on earth. So it's a branch of biology. It is going to deal with the history of life forms on earth. அப்போ எர்த் ஆரிஜினேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அது பார்க்கும்போது ஆரிஜின் ஆஃப் லைஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி எர்த் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு நம்ம தெரியணும் இல்லையா? ஸோ அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு தியரி தான் பிக் பேங் தியரி. ஸோ இது வந்து எப்படி யூனிவர்ஸ் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தியரி. ஸோ இந்த தியரியில எர்த்தில் வந்து எப்படி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், எப்படி கேலக்சிஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அதெல்லாம் சேர்ந்து எப்படி பிளானட்ஸ் டெவலப் ஆனதுன்னு பேசியிருப்பாங்க. 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த இடத்துல வந்து எர்த் ஃபார்ம் ஆனதா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எர்த்தில் வந்து அட்மாஸ்பியர் டெவலப் ஆயிருக்கும், வேரியஸ் வாட்டர் டெவலப் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் லைஃப் எப்போ அப்பியர்ட் ஆனதுன்னு சொல்றத 500 மில்லியன் இயர்ஸ் பேக் ஆஃப்டர் தி million years after the formation of earth. சிம்பிளா சொல்லணும்னா 4 பில்லியன் இயர்ஸ் பேக் தான் வந்து லைஃப் வந்து எர்த்ல ஃபார்ம் ஆனதா சொல்லியிருப்பாங்க. இது ரிலேட்டடா சில தியரிஸும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த தியரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பான்ஸ்பர்மே அப்படின்ற ஒரு தியரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸ்போர்ஸ் தான் வந்து லைஃப் எர்த்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு தியரி வந்து ஸ்பான்டேனியஸ் ஜென்ரேஷன், அதாவது லைஃப் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரா, மட், இந்த மாதிரியான டீகேயிங் மேட்டர்ல இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லூயிஸ் பாஸ்டர் வந்து இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தியரியை வந்து கொடுத்துருப்பார். ஓகே, ஸோ அதாவது பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயோஜெனிசிஸ். ஓகே, பயோஜெனிசிஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தியரியும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அக்செப்டட் தியரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒபெரின் அண்ட் ஹால்டேனுடைய தியரி. ஸோ இந்த தியரியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, life is originated from pre-existing non-living organic molecules like RNA, protein, அதுல இருந்து சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போயிட்டு SL மில்லர் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஒரு லெபார்டரி ஸ்கேல்ல வந்து சில ரிசர்ச் ஒர்க் அவுட் பண்ணி, அதாவது இயர்லியர் அட்மாஸ்பியர் எர்த்ல என்ன இருந்துச்சோ அது ஒரு லேப்ல எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல சில அனலைஸ் பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு லைஃப் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கான்ஸ்டுவன்ட் அப்படின்றது சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவங்க வந்து ஆர்கானிக் மாலிகுல்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ ஸ்மித் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, லைஃப் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிகுல் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. யாரு? SL மில்லர். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல சில டேட்டா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் செல்லுலார் ஃபார்ம் ஆஃப் லைஃப் வந்து 3 பில்லியன் இயர்ஸ் பேக் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இதெல்லாமே ஸ்டேட்மெண்டா கன்வெர்ட் ஆயிடுங்க. அதனால கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் அப்படியே 1 by 1 ஆட் பண்ணிட்டே வாங்க. இது அப்படியே நோட் பண்ணிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம். ஸோ இந்த டாபிக்ல வந்து சார்லஸ் டார்வின் அவருடைய ரிசர்ச் ஒர்க்கை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ COH போயிருப்பார். எதுலன்னா HMS பீகல்ல வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு கலஃபாகஸ் ஐலாண்டு, பசிபிக் ஐலாண்ட், அது அங்கே போயிட்டு நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்றாரு. அந்த ரிசர்ச் ஒர்க்கினுடைய ரிசல்ட்டா வந்து தியரியை வந்து அனௌன்ஸ் பண்றாரு. தட் இஸ் நேச்சுரல் செலெக்ஷன். ஓகே, ஸோ இந்த தியரி தான் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ இந்த தியரி படி என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் ஜியோகிராபிக்கல் ஏரியால கண்டினியூவா எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு பி அடாப்ட் த கண்டிஷன்ஸ் ஹூ ஆர் எக்ஸிஸ்டிங் தேர். ஸோ இதுதான் அவர் வந்து நேச்சுரல் தியரின்னு சொல்லியிருப்பாரு. நேச்சர் வில் செலக்ட். சிம்பிளா சொன்னா, ஒரு ஆர்கானிசம் ஒரு இடத்துல வளரணும், அது தொடர்ந்து அந்த இடத்துல வாழுது அப்படின்றது யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நேச்சர் தான். ஸோ இதே மாதிரி இன்னொரு சயின்டிஸ்ட் ஆல்ஃபர்ட் வாலஸ், இவர் வந்து மலாய் ஆர்ச்சிபெலகோல போய் ரிசர்ச் பண்ணியிருப்பார். மலாய் ஆர்ச்சிபெலகோன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இந்த மலேசியா இதெல்லாம் சேர்ந்து தான் மலாய் ஆர்ச்சிபெலகோ. ஆர்ச்சிபெலகோன்றது குரூப் ஆஃப் ஐலாண்ட். குரூப் ஆஃப் ஐலாண்ட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்றது பெஸ்ட் எவிடன்சஸ் அப்படின்னா ஃபாசில்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகே,
ஸோ எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட் அப்படின்ற இன்னொரு தியரி இங்க கொடுத்திருப்பாரு. யாருன்னா எர்னஸ்ட் எக்கல். இது கொஸ்டின் கேட்பாங்க, யார் வந்து எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட் தியரி கொடுத்தாங்க, எவல்யூஷன் ரிலேட்டடா எம்பிரியாலஜிக்கல் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன் அப்படின்றது யார் கொடுத்தாங்கன்னு கேட்கலாம். எர்னஸ்ட் எக்கல் அப்படின்றவர் கொடுக்கலாம், அவர் கொடுத்தாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, embryos of all vertebrates, they are including human, develops a row of vestigial gills. அதாவது ஒரு எம்பிரியோனிக் லெவல்ல இருந்து பார்க்கும்போது வேரியஸ் ஆர்கானிசம்னுடைய எம்பிரியோனிக் டெவலப்மெண்ட் சிமிலரா இருக்கும். அது வளர வளர தான் வந்து டிஃபரன்ஷியேட் ஆகுது அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. பட் இத அவருடைய ஓகே கார்ல் எர்னஸ்ட் வான்பெர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா டிஸ்அப்ரூவ் பண்ணியிருப்பாரு. இல்ல அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, we have different ancestors அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். ஃபாசில்ஸ் அப்படின்றது பிரைமரி எவிடன்ஸ். அடுத்து வந்து எம்பிரியோனிக் சப்போர்ட் ஃபார் எவல்யூஷன் அப்படின்றது எர்னஸ்ட் எக்கல் ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாரு. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிட்டிவ் அனாட்டமி பார்ப்போம். கம்பேரிட்டிவ் அனாட்டமி அப்படின்றது மார்ஃபாலஜியில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிமிலாரிட்டிஸ் டிஸ்சிமிலாரிட்டிஸ்ன்றதை நம்ம ஹோமோலோகஸ் ஆர்கன், அதாவது டைவர்ஜென்ட் எவல்யூஷன். இந்த ஹோமோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, see here they are anatomically similar, okay, anatomically similar but functionally they are different. For example வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பாருங்க, எல்லா ஆர்கானிசம்லயும் இன்டர்னல் போன் பேட்டர்ன் அப்படின்றது ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இங்க இருக்கும். ஹியூமரஸ்னா இதுல நாலுக்குமே ஹியூமரஸ் இருக்கும். ஆனா இந்த ஒவ்வொரு லிம்பினுடைய ஒர்க்கும் ஃபங்க்ஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட் பட் தே ஆர் ஸ்ட்ரக்சரலி அனாட்டமிக்கலி தே ஆர் சிமிலர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதே மாதிரி பிளான்ஸ்லயும் கொடுத்துருப்பாங்க, பவுகன்விலியா, குக்கர்பிட்டா இதெல்லாமே. ஓகே ரைட். ஸோ அதே மாதிரி அனலாகஸ் அப்படின்ற ஒரு ஆர்கான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க வந்து ஃபங்க்ஷனலி சிமிலர் பட் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ்னுடைய அந்த விங்ஸும் பட்டர்ஃப்ளைனுடைய விங்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து வர்றது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனலாகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மோத் ஸ்பீசிஸை கொடுத்துருப்பாங்க. டார்க் அண்ட் ஒயிட் மோத்ஸ் ஸ்பீசிஸை பற்றி பேசியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஏரியாவில் சேஞ்சஸ் நடக்கும்போது ஒரு ஆர்கானிசம்னுடைய நம்பர்ஸ், அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது மாறும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. ஓகே, ஸோ டார்வின் ஃபின்ச்சஸ் வந்து கெலபகஸ் ஐலாண்டில் போய் ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருப்பாருன்னு சொன்னல, அந்த ரிசர்ச் ஒர்க்கில் அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்ற ஒரு நியூ கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்னன்னா இந்த கெலபகஸ் ஐலாண்ட் தே ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் மெயின்லேண்ட். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரீஜன்ல இருந்து சில பேர்ட்ஸ் வந்து வளருது. அந்த பேர்ட்ஸ் தே ஆர் வெரி ஸ்மால், தே ஆர் நாட் ட்ராவல் across the oceans and seas and they are not going to reach in a mainland. அப்போ they are isolated completely. அப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே அவருடைய ரிசர்ச்ல அதனுடைய ஆன்செஸ்டர்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சரையும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸையும் பார்க்கும்போது there are some alterations. ஏன் அந்த ஆல்ட்ரேஷன் நடந்திருக்குன்னா அங்கே என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்கானிசம்ஸும் மாறி இருக்கு. எஸ்பெஷலி அதனுடைய பீக் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே இதுக்கு வந்து டார்வின் ஃபின்ச்சஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருப்பார். ஸோ இந்த பீக்கினுடைய நேம், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம்ல இன்செக்டிவரஸாக மாறி இருக்கும். ஸோ இப்படி ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆர்கானிசம் தன்னை மாற்றிக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் அடாப்டிவ் ரேடியேஷன். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க, ஆஸ்திரேலியன் மார்சிபிள்ஸ். ஏன்னா இந்த ஆர்கானிசம்ஸ் இங்கே மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்கள் கங்காரு அப்படின்ற ஒரு ஆர்கானிசமை நீங்கள் வேர்ல்டில் வேறு எந்த கான்டினென்ட்லையும் பார்க்க முடியாது, ஆஸ்திரேலியாவில் தவிர. ஓகே, ஸோ திஸ் இஸ் another வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அடாப்டிவ் ரேடியேஷன். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அடாப்டிவ் ரேடியேஷனுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்கலாம். ஒன்று இந்த டார்வின் ஃபின்ச்சஸ், இன்னொன்று வந்து மார்சிபிள்ஸ், ஆஸ்திரேலியன் மார்சிபிள்ஸ் அப்படின்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஸோ இங்கே டார்வினுடைய தியரி தான் கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஸோ டார்வின் தியரி எவல்யூஷன் அப்படின்றதுல நேச்சுரல் செலக்ஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்கானிசம் ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அது ஈஸியாக அந்த இடத்துல வளரும். இஃப் இட் இஸ் நாட் அடாப்டட் தெம்செல்ஸ் தே வில் டை. இதுதான் அவர் ஒரு சின்ன பாக்டீரியல் கல்ச்சர் மீடியம் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெண்டு கீ கான்செப்ட் வந்து டார்வினுடைய தியரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒன்று பிரான்ச்சிங் டிசென்ட், இன்னொன்று நேச்சுரல் செலக்ஷன். ஸோ பிரான்ச்சிங் டிசென்ட்டும் நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்றது என்னன்னா, இது வந்து தே ஆர் கீ நோட் கான்செப்ட் ஆஃப் டார்வின் தியரி ஆஃப் எவல்யூஷன். இந்த பிரான்ச்சிங் டிசென்ட் அப்படின்றது என்னன்னா,
earlier organisms, ancestral characters அப்படியே எக்ஸ்பிரஸ் ஆகிட்டே இருக்கும். whenever there is a new conditions, அப்போ அந்த இடத்துல அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து நியூ கேரக்டர்ஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்குன்றது தான் சொல்றது தான் பிரான்ச்சிங் டிசென்ட். அஃப்கோர்ஸ் நேச்சுரல் செலெக்ஷன்ன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சயின்டிஸ்ட், பிரெஞ்சு நேச்சுரலிஸ்ட் லாமார், அவருடைய தியரி வந்து யூஸ் டிஸ்யூஸ் தியரி, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் ஆஃப் ஆர்கான்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசுலேருந்து நம்ம ஜிராஃபினுடைய அந்த நெக் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கான காரணம் அது வந்து நேச்சுரலாக வந்து இல்லை, நம்ம அது வந்து ஃபுட்டுக்காக தன்னுடைய நெக்கை வந்து இதாகும்போது எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது அது டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அதாவது எந்த ஒரு ஆர்கனை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறோமோ அது வந்து எவால்வ் ஆகிடும் அப்படின்ற இந்த கான்செப்ட். பட் நியூ ஆர்கானிசம் வந்து வந்த மக்கள் யாருமே அதை ஒத்துக்கல. இன்னொரு சயின்ஸ் வந்து தாமஸ் மால்தஸ், இவருடைய தியரின்றது பாப்புலேஷன் தியரி. அதாவது ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்ஸை அந்த ஆர்கானிசம்ஸ் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண தெரியணும். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஒரு மக்கள் கூட்டம் இருக்குன்னா அந்த மக்கள் கூட்டம் அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த எபிலிட்டி டு யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் ஆல் அபவுட் த பாப்புலேஷன் க்ரோத். எந்த ஒரு பாப்புலேஷனுமே அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியலன்னா அதால் என்ன பண்ண முடியாது, அது அந்த இடத்துல இருந்து டெவலப் ஆகவே முடியாது. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல தாமஸ் மால்தஸ்னுடைய பாப்புலேஷன் தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா தாமஸ் மால்தஸ் எந்த தியரியோட அசோசியேட் ஆனவர்னு கேட்கலாம், பாப்புலேஷன் தியரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்கானிசம் ஆஃப் எவல்யூஷன், அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். 2019 இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது நம்ம டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்டுடைய ஒர்க் நம்ம பார்த்துருப்போம், எஸ்பெஷலி ஹீகோ டியூரிஸ்னுடைய ஒரு கான்செப்ட் எவல்யூஷன் பற்றி. எல்லாரும் வேரியேஷன்ஸால தான் எவல்யூஷன் நடந்துச்சு, ஃபேக்டர்ஸ் அப்படின்றதால தான் எவல்யூஷன் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஈகோ டியூரிஸ் என்ன சொல்லுவார், நான் அப்படியெல்லாம் இல்லை, மியூட்டேஷன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய எவல்யூஷனே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது ரேண்டமாக இருக்கும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனே கிடையாது, ஏடா கூடமா இதாகிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது, அது பாட்டுக்கு நியூ ஆர்கானிசம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த அளவுக்கு இவ்வளோ டைவர்சிட்டி அப்படின்றது கண்டிப்பாக மியூட்டேஷனால தான் நடக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான தன்னுடைய இது சொன்னது யாருன்னா ஹியூகோ டியூரிஸ் தான். ஸோ இவருடைய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, சால்டேஷன், சிங்கிள் ஸ்டெப் லார்ஜ் மியூட்டேஷன் அப்படின்றத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதாவது மியூட்டேஷன் வந்து தொடர்ந்து நடக்கும்போது இட் வில் கிரியேட் எ நியூ ஸ்பீசிஸ். ஸோ அதுதான் இந்த இடத்துல ஸ்பீசியேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை சால்டேஷன் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஓகே, ரைட். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். ஸோ ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் அப்படின்றது ரொம்ப சிம்பிள். இட் இஸ் ஆல்சோ கால்டு ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம். ஓகே, ஸோ ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்றது வந்து இங்கே ஏன் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஜெனட்டிக்ஸ் நடத்தும் போது இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஜீனில் அல்லீல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அல்லீல்ஸ் இருக்கும், நம்ம அல்லீல்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். ஒரு ஜீனுடைய 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் தான் அல்லீல். ஸோ இந்த அல்லீல் எப்பவுமே ஒரு ஜீனில் கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் அந்த ஆர்கானிசமுடைய அந்த ஈக்குலிபிரியம் அப்படின்றது இருக்கும். when these expression of alleles changes, okay, அது சேஞ்ச் ஆகும்போது அதனுடைய கேரக்டர்ஸ் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும்போது எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடிய கேரக்டரும் சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்கானிசமுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் அப்படின்றது டிஸ்டர்ப் ஆகும். ஜென்ரலாக இருக்கக்கூடிய கேரக்டருக்கு பதிலாக ஒரு புது கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா அந்த இடத்துல அந்த ஜெனட்டிக் ஈக்குலிபிரியம் அப்படின்றது வேரி ஆகும். அதுதான் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல்ல. ஓகே, ரைட். ஸோ அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜீன் மைக்ரேஷன், ஜீன் ஃப்ளோ, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மியூட்டேஷன், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். தீஸ் ஆர் ஆல் தி 5 ஃபேக்டர்ஸ் will disturb the Hardy-Weinberg equilibrium. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து Hardy-Weinberg equilibrium வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு கேட்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஜீன் மைக்ரேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் there is a forest A, there is forest B, அண்ட் இங்கே இருக்கக்கூடிய பி, அதாவது இப்படி எடுத்துக்கலாம், இங்கே பி அப்படின்ற ஒரு அனிமல் வந்து இங்கேருந்து ட்ராவல் ஆகி இந்த இடத்துக்கு ட்ராவல் ஆயிடுது. ஓகே, பி அப்படின்ற ஃபாரஸ்ட்டுக்கு போயிடுது. பட் இங்கே என்ன ஆகுதுன்னா திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கியூ அப்படின்ற ஸ்பீசஸோட இங்கே மேட்டிங் நடக்குது. அப்போ இங்கே இது மேட்டிங் நடக்கும்போது ஜஸ்ட் அசியூம் PQ இங்கே R அப்படின்ற ஒரு ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இட் ஹேஸ் போத் தி பேரண்டல் கேரக்டர். ஐ மீன் இதுவும் இது இந்த பேரண்ட் மாதிரி இருக்காது, இந்த பேரண்ட் மாதிரி இருக்காது. இட் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஞ்ச், ரைட். இப்படி தொடர்ந்து நடக்கும்போது என்ன ஆகும், நியூ ஆர்கானிசம் டெவலப் ஆகிட்டே இருக்கும்ல. அப்போ இந்த ஒரு எஃபெக்ட் தான் ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது 2021 லாஸ்ட் இயர் கொஸ்டின். இந்த ஃபவுண்டர் எஃபெக்ட் அப்படின்றது ஏன் நடந்துச்சு, ஒரு ஃபவுண்டர் இந்த பி அப்படின்ற ஒரு ஃபவுண்டரால.
ஸோ அந்த கான்செப்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட். அதுக்கப்புறம் ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் எவல்யூஷனுங்க. இதில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் தாங்க. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றது மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஃபார்ம் ஆச்சு, 350 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன ஃபார்ம் ஆச்சு, 320 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் என்ன ஆச்சு, இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஐ ஹோப் இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் நான் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அவ்வளோ ஈஸியாலாம் நான் கொடுக்கல. Just read out the points and try to answer the questions. No issue if you are new, and I will teach you another okay, at the time I will teach you the lesson. But in the test ku neenga prepare pannondradhukaga dhaan na ivlo vishayam sonnen. Okay, and I hope this is okay. So next class la nam idha pathi detail discuss pannalam. And in the environmental issues lesson la pending irukku, adha nam next class la paakalam. Okay, Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. சார் thank you and good night. சார் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல இன்னும் எவாலுவேஷன் லெசனே பார்க்கல சார். டைரக்ட் கிளாஸ்ல தான் சார் பார்த்தோம் அந்த லெசனை. அப்படியா? டைரக்ட் கிளாஸ் சண்டே கிளாஸ் Yes, sir. அப்போதான் சார் அந்த லெசன் பார்த்தோம், எவல்யூஷன் லெசன். ஓ ஆன்லைன் கிளாஸ்ல இன்னும் பார்க்கல சார். சரி, ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே சார். நம்ம மறுபடியும் இந்த லெசன் மறுபடியும் நடத்தலாம் அப்படின்னா. ஓகே ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. தேங்க் யூ தேங்க் யூ. Thank you, sir. தேங்க் யூ சார். தேங்க் யூ. Thank you, sir. தேங்க் யூ.